ஹாய், வணக்கம் அன்பு சொந்தங்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ இன்றைக்கி என்ன விளாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் ரொட்டீன் விளாக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் தண்ணி விட்டு. அப்புறம் பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன் காய்ச்சறதுக்கு. நைட்டே பட்டாணி நான் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியை இருத்திட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். பட்டாணியை குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். பட்டாணி வெந்துட்டுருக்குது. பக்கத்துலேயே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாப்பா எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பால் ஆற்றி கொடுக்க போகிறேன். அது அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பால் ஊற்றி நான் ஆற்றி கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தக்காளி பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கிறதுக்காக நான் தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கழுகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்னிங்கில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்தாலும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற டைம் பரபரப்பாக தான் நமக்கு வேலை ஓடிட்டுருக்கும். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் செல்ஃபி கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இந்த சைடு புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். புதினாவை வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன். கொத்தமல்லி நான் பைப்லேயே கழுவிட்டு வந்துட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு
கொஞ்சம் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் தான். கொஞ்சம் பார்த்திங்கன்னா நெய் வந்து நான் விட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, மராட்டி மக்கு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துப்பேன். வெங்காயம் வந்து நல்லா வந்துட்டு வதங்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்காக நான் வந்துட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி இதை வந்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் சேர்த்துட்டு வதக்குறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி வந்துட்டு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. தக்காளி நல்லா வந்துட்டு மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா நான் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஆச்சி கரம் மசாலா தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஊற வச்சுருந்தேன் அரிசியை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு ஓரளவு ஊற்றுவாங்க. இது வந்து சாப்பாட்டு அரிசி, வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான். அதனால் நான் வந்துட்டு 3 உலக்கு நான் தண்ணி வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த அரிசி வந்து நல்லாவே தண்ணி வந்து இழுக்கும். அதனால் 1 உலக்கு அரிசிக்கு நான் 3 உலக்கு தண்ணி வந்துட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் எலுமிச்சை சாறு வந்துட்டு நான் பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு நமக்கு உப்பு சேர்த்துட்டு மூடிய அடுப்பை மாற்றி அந்த சைடு வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நான் பட்டாணிக்கு வந்து குருமா வந்து செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காயெல்லாம் சேர்த்துட்டு
நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு கேமரா வந்துட்டு செல்ஃபியில் நானே தான் பக்கத்தில் வச்சு எடுக்கிறதுனால சாப்பாடு அங்கே அந்த சைடு தூக்கி வைக்க இந்த சைடு தூக்கி வைக்க மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருந்தேன். வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடி இருந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் வந்துட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறத நம்ம உள்ள சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து சுண்டல் வந்துட்டு பட்டாணி வேக வச்சுருக்கோம். அதனால் நான் உப்பு கரெக்டாக இருந்துச்சு, நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அந்த அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டேன். இது வந்து ஆப்பமாவு தான். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அப்பம் வந்து சுட்டு கொடுக்கறதுக்காக நான் தோசைக்கல் வச்சு மாவு ஊற்றிருக்கேன். அப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட காலை டிஃபன் ரெடி. மதியத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் அந்த குருமா அப்புறம் சாப்பாடு அதே வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.